ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து நண்பரை கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு யார் சொல்கிறா? முயல் சொல்லுது. அதுக்கு அணில் கேட்குது, புது நண்பரா? யார் அவர் அப்படின்னு அணில் கேட்குது. அதுக்கு முயல் சொல்லுது, நீங்களே கண்டுபிடிங்களே, 4 கால்கள் கொண்டவர் அப்படின்னு முயல் சொல்லுது. உடனே அதுக்கு கழுகு சொல்லுது, மாடு தானே அப்படின்னு கேட்குது. உடனே முயல் சொல்லுது, இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர் அப்படின்னு முயல் சொல்லுது. குரங்கு சொல்லுது, ஓ, நான் சொல்லட்டுமா, யானை தானே அப்படின்னு குரங்கு சொல்லுது. உடனே முயல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ஓஹா, நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார் அப்படின்னு முயல் சொல்லுது. அதுக்கு ஓனான்னு சொல்லுது, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே அப்படின்னு கேட்குது. உடனே முயல் சொல்லுது, இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும் அப்படின்னு முயல் சொல்லுது. உடனே ஓனாய் சொல்லுது, வரி குதிரையா அப்படின்னு கேட்குது. அதுக்கு முயல் சொல்லுது, இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர் அப்படின்னு முயல் சொல்லுது. கிளி உடனே சொல்லுது, கிளி என்ன சொல்லுதுன்னா, ஐ, தெரிந்து விட்டது, ஒட்டகம் தானே அப்படின்னு கிளி சொல்லுது. உடனே முயல் சொல்லுது, இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு முயல் சொல்லுது. உடனே அனைவரும் என்ன சொல்கிறாங்க, ஓ, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புது நண்பர் வந்தார், விளையாட்டு தொடங்கியது. புது நண்பர் யாருன்னு கண்டுபிடிங்க. ஒட்டக சீவிங்கி தான் அந்த புது நண்பர். ஆமாம் குட்டீஸ், புதிய நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே? அவரின் பெயரை எழுதுங்கள். ஒட்டக சீவிங்கி. ஒட்டக சீவிங்கி தான் காட்டுக்கு புதுசாக வந்த நண்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருத்தமான குறியிடுவேன், சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, நீண்ட தும்பிக்கை உடையது யானை. சரி, யானைக்கு தும்பிக்கை இருக்கும், அதனால சரி அப்படின்னு டிக் பண்ணிடுங்க. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒட்டகச்சீவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். ஒட்டகச்சீவிங்கிக்கு திமில் இருக்காது, அதனால அது தவறு. ஒட்டகத்துக்கு தான் திமில் இருக்கும். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தவறு. நாலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை, வரி குதிரைக்கு கொம்பு கிடையாது, அப்போ சரி. அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும், அது சரி, ஏன்னா மாட்டுக்கு கொம்புகள் உண்டு. அடுத்து பொருத்துவேன். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, 4 கால்கள் கூரான கொம்புகள், யார்? மாடு. 4 கால்கள் கூரான கொம்புகள், மாடு. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை, யானை. பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை யானை. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள், வரிக்குதிரை. நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள், வரிக்குதிரை. நீண்ட கழுத்து உருண்டையான திமில், எதுனா ஒட்டகம். நீண்ட கழுத்து உருண்டையான திமில் ஒட்டகம். அடுத்து விடை எழுதுவேன் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, வரிக்குதிரை. உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிக்குதிரை. ரெண்டாவது கேள்வி, புதிதாக வந்த நண்பர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒட்டகச்சீவிங்கி. புதிதாக வந்த நண்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சீவிங்கி.
அவ்வளோதான் குட்டீஸ். நண்பரை கண்டுபிடி பாடத்திலேருந்து பாடத்தையும் நம்ம பார்த்துட்டோம், பாடத்திற்கான கேள்வி பதில்களையும் நம்ம பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.